நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில நேரத்துல நான் ரொம்ப லக்கின்னு எனக்கு தோணும் கார்த்திக். அதான் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நானும் தான் ரொம்ப லக்கி. அதனாலதான் உங்க அப்பா அம்மா மாதிரி ரொம்ப பக்குவமான என் மேல அன்பு காட்டுற மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்க. ஒருத்தரோட தன்மானத்தை பாதிக்காத வகையில அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணுங்கிறத உங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கணும். உனக்கு தான் தெரியும்ல, நமக்கு பிசினஸ்ல ஒரு தடவை நஷ்டம் ஏற்பட்டப்போ உங்க அப்பா தான் ஓடி வந்து உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் பொறுப்புங்கிற விஷயத்த நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அர்ச்சனா. அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கும் அப்படிதான் நடந்தது கார்த்திக். என் மேல நம்பிக்கை வச்ச அம்மாவும் பெரியம்மாவும் வீட்டோட மொத்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் வாழ்நாள் முழுக்க காப்பாத்தியே ஆகணும் கார்த்திக். கார்த்திக், ஒருத்தர் தன்னோட வீட்டையும் தன்னோட குழந்தையும் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? இது எனக்கு இப்பதான் ரொம்ப நல்லா புரியுது. ஏன்னா இப்ப நானும் ஒரு தாய். நான் டுக்கு அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் கார்த்திக், என்னை விட அம்மா டுக்குவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. இருந்தாலும் மறுபடியும் அம்மாவுக்கு போன் பண்ணி டுக்குவை பத்தி விசாரிக்கிறேன். குழந்தை நல்லா சாப்பிட்டானா, தூங்குனானான்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களை பாத்துக்கிற பொறுப்பு அம்மா என்கிட்ட கொடுத்தப்போ அவங்க மனசுக்குள்ளேயும் இப்படி பல கேள்விகள் வந்திருக்கோம்ல. ஆனா அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க எப்பவும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. யார பத்தி? உன்னை பத்தி தான். வேற யார பத்தி? வந்த உடனே கேட்பாங்க, அர்ச்சனாவை ஒழுங்கா பாத்துக்கிறியா, அவ சோகமா இல்ல, அவளுக்கு அவ அம்மா அப்பாவோட ஞாபகம் வருதான்னெல்லாம் கேட்பாங்க. அம்மாவும் பெரியம்மாவும் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. நிஜமா? என் பங்கையும் சேர்த்து இல்ல. உண்மையதான் சொல்றேன் அர்ச்சனா. சில நேரத்துல இந்த வீட்டு பொண்ணுன்னே தோணுது. நான் என்னமோ இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு தோணுது. என்ன உனக்கு சிரிப்பு வருதா? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அர்ச்சனா அர்ச்சனான்னு புலம்புறாங்க. அர்ச்சனா இது எப்படி பண்றது, சரி இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. நீ பத்தலன்னு இப்ப அவங்களுக்கு நக்ஷம் வந்துட்டான். இனிமே அவங்க கண்ணுக்கே நான் தெரிய மாட்டேன்ல. சின்ன குழந்தை மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க. டுக்குவோட அம்மா நான் இருக்கேன்ல. டுக்குவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க தான். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா. கிடைச்சதா? இல்ல. உங்களுக்கு? பாரு. கை கொடு. என் நக்ஷ். உங்களுக்கு எப்படி என் மனசுல இருக்கிறது தெரியும்? அர்ச்சனா, நீ அம்மா தான், ஆனா நான் அப்பாவாச்சே. ஒண்ணு தெரியுமா கார்த்திக், நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது நானும் வந்தனாவும் மொட்டை மாடியில மணிக்கணக்கா உட்காந்து இந்த கேமை தான் விளையாடுவோம். நம்ம ஃபியூச்சரும் கிட்டத்தட்ட இந்த வானம் மாதிரி தான் இருக்கும். எப்படி? எதுவும் தெரியாது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அப்படியே இந்த பறந்து விரிஞ்ச வானம் மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த பரந்த வானத்துல குட்டி குட்டி நட்சத்திரங்களால இதோட அழகு வெளிப்படுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையோட அழகெல்லாம் நம்ம குட்டி நக்ஷால வெளிப்படும். அவன் நம்ம வாழ்க்கையுடைய விளக்கு. ஆமா கார்த்திக், ஆனா நம்மளுடைய குட்டி டுக்கு எப்ப பெரியவனாக போறான்னு தான் தெரியல. ஆனா பாருங்களேன், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளர்ந்துருவான். எனக்கு இப்பவே நல்லா தெரியுது, நம்மளோட சின்ன அழகான கியூட்டான செல்லமான டுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான். குட்டி நிக்கர், குட்டி டை, ரொம்ப கியூட்டா இருக்கும்ல. இன்னொன்னு தெரியுமா, அம்மா அவனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல நிறைய நெய்ய கொட்டி ஹல்வா பண்ணி கொடுக்கறாங்க. உடனே அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறா. ஏன்னா அவளோட டுக்கு 2 மணி நேரம் ஸ்கூல்ல தனியா இருப்பானே. அப்படியா? நீங்க அவனுக்காக லீவ் போட்டிருக்கீங்களா? அது என்ன பண்றது? கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இல்ல, நான் லீவ் எல்லாம் எதுவும் போடல. நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன், உன்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா நீ அவங்கள டபுளா தொந்தரவு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். யாராவது உன்னை ஒரு முறை அடிச்சா அவங்கள 2 முறை அடின்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க பையனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? அவனை ரவுடி ஆக்குறீங்களா? ரவுடி ஆக்கல, அவனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறேன். அவன் நிச்சயமா யாரையும் தானா போய் தொந்தரவு பண்ண மாட்டான். அதே நேரத்துல அவனையும் யாரும் தொந்தரவு பண்ண முடியாது. வேற என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க? முக்கியமா ஒன்னு சொல்லி கொடுப்பேன். அவனோட அப்பா அம்மா மாதிரியே ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கிளாஸுக்குள்ள போன உடனே கியூட்டா ஏதாவது பொண்ணு தெரிஞ்சா டக்குன்னு அவளை மடக்கிடணும்னு சொல்லுவேன். அட கடவுளே, நீங்க அப்பாவா இல்ல ஃப்ரெண்டு? ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நான் தான் நக்ஷோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ வேணும்னா பாரு, எல்லா சீக்ரெட்டையும் அவன் என்கிட்ட தான் சொல்லுவான். அப்படியா? சரி, எந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட படிப்பு விஷயம் பத்திலாம் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நிச்சயமா யோசிச்சு வச்சிருக்கேன். அவனை நல்லா படிக்க வைப்பேன். இன்னொரு விஷயமும் யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அவனை நான் வீடியோ கேம் சாம்பியன் ஆக்க போறேன். அப்புறம் அவன் விளையாடும் போது அவன் பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அப்படியே உங்கள மாதிரி. கரெக்ட். அப்புறம்
வாழ்த்தனத்தையும் என்ன மாதிரி தான் பண்ணுவான் அர்ச்சனா. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவான், நிறைய விளையாடுவான். அவன் வாழ்த்தனம் பண்ணும்போது நம்ம மொத்த வீட்டையும் ரெண்டாக்கிடுவான். நீ பார்க்க தான் போற. அப்ப நான் பாவம் இல்லையா? அவன் பின்னாடியே நான் ஓடிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல எல்லாரும் அவனை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அர்ச்சனா, இந்த விஷயத்துல நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அர்ச்சனா, நீ வேணா பாரு, நம்ம நக்ஷு இருக்கான்ல, ரொம்ப ஸ்பெஷல் பையனா இருப்பான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், சின்னவங்க மேல அன்பா இருப்பான், எல்லாருக்கும் செல்லமா இருப்பான். அப்பா கண்ணுக்கு நட்சத்திரமா, பெரியம்மா கண்ணுக்கு நிலவா. அப்புறம் பெரியப்பா அவங்கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு சொல்றேன், என் கிட்ட நடந்துகிட்ட மாதிரி தான். அப்புறம் நக்ஷ் இன்னும் பெருசானதுக்கு அப்புறம் அவனை டெய்லி போதும் என்னது போதும் கார்த்திக், அதுக்குள்ள இவ்ளோ பிளான் பண்ணிட்டீங்களா? நீங்க இப்போதைக்கு யோசிச்ச வரைக்குமே போதும்னு நினைக்கிறேன். சரி விடு, இதுக்கு மேல யோசிக்கல. சரி, அப்படின்னா நம்ம 5 வருஷத்துக்கு பிளானிங் போடலாமா? நீ யோசிச்சிருக்கியா அர்ச்சனா? நம்ம டுக்குக்கு 5 வயசு ஆகும்போது அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சிருக்கியா? கொஞ்சம் உங்கள மாதிரி, கொஞ்சம் என்ன மாதிரி. நாச், வா வா, அப்பா கிட்ட வா. நாக்ஷ், என் செல்லம். நம்ம லைஃப் ரொம்ப அழகா இருக்க போகுது அர்ச்சனா. நக்ஷுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஹலோ. என்னம்மா ரொம்ப மெதுவா பேசுறீங்க? டுக்கு தூங்கிட்டானா? ஆமா, நக்ஷி இங்க தான் தூங்குறான் அர்ச்சனா, அதான் மெதுவா பேசுறேன். என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா தூங்கிட்டான்? ஆமாமா, நாள் பூரா அவன் தூங்கவே இல்ல, ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடல, அதான் இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டான். அப்படியாம்மா? அப்படின்னா நாள் முழுக்க உங்களுக்கு அவன் ரொம்ப தொல்லை கொடுத்து தொந்தரவு பண்ணிருப்பானே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு அர்ச்சனா, தேவையில்லாம என்னோட நக்ஷி தொந்தரவு பண்றான்லாம் சொல்லாத. கரெக்ட்டுமா நீங்க சொல்றது. அசலை விட வட்டி தான் உங்களுக்கு செல்லம் இல்ல? அது உண்மைதானப்பா, எப்படி மறுக்க முடியும்? சரி சரி, இப்ப உங்களால நிச்சயமா நக்ஷ் கிட்ட பேச முடியாது, காலையில ஃபோன் பண்ணுங்களேன். நக்ஷா உங்ககிட்ட பேச வைக்கிறேன். இப்ப 2 பேரும் நிம்மதியா போய் தூங்குங்க. சரிங்கம்மா, குட் நைட். குட் நைட்மா. குட் நைட் அர்ச்சனா. அவங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன், இன்னைக்கு காலையிலயும் பேச முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு என்னவோ எனக்கு நக்ஷ் ஞாபகமாவே இருக்கா. அவனை பாத்துக்க அவங்க பாட்டி பெரிய பாட்டி எல்லாரும் இருக்காங்கதான், இருந்தாலும் அவனுக்கு அம்மா ஞாபகம் வரதுன்னு செய்யும். அங்க அர்ச்சனாவும் மாப்பிளையும் கூட பாவம், குழந்தைய விட்டுட்டு அங்க எப்படி இருப்பாங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம அங்க போகணும்? அங்க குளிர் வேற அதிகமா இருக்கும். ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. கிளைமேட் மாறுற நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இந்த நேரத்துல ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கணும். அவங்க ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு போலனா அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். அர்ச்சனா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டாலாம் தெரியலையே. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? உனக்கு உதவி செய்யற ராதிகா, இத்தனை விஷயத்தையும் நீயே சொன்னா டயர்ட் ஆயிடுவல்ல. அதுவும் இல்லாம நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இனிமே என் வேலையை நான் ஒழுங்கா பாப்பேன்ல. உங்களை வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. நான் டாக்டர் கேட்டுக்கிட்டு தான் வேலை செய்யறேன். நான் மட்டும் டாக்டரா இருந்தேன்னா உங்களை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். ராதிகா, அது சரி, நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்ல விடாம பண்ணிட்டீங்கல்ல. அது ஒண்ணும் இல்லைங்க, அர்ச்சனாவும் மாப்பிளையும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வெளியில போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆண்டவன் புண்ணியத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வரணும். உங்களுக்கே தெரியும்ல, நமக்கு காலம் போறதும் தெரியாது, வாழ்க்கையில பொறுப்புகள் செய்யறதும் தெரியாது. ஏதோ இந்த நேரத்துல அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் அர்ச்சனா, 1000 வேலை இருந்தாலும் நம்ம எப்படியாவது நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிதான் ஆகணும். இப்படி அவுட்டிங் வர்றது எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்குல்ல. என்ன விஷயம் கார்த்திக், ரொம்பவே அதிகமா என்ஜாய் பண்றீங்களா? ஏன், நீ என்ஜாய் பண்ணலையா? ஓ சரி, என்ஜாய் பண்றியோ இல்லையா, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த ட்ரிப்ப நீ வாழ்க்கை பூராவும் ஞாபகம் வச்சுப்ப. என்ன ஆச்சு தங்கம்? எதுக்குடா கோவப்படுற? சொல்லு. சாந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா?
பேசாம குழந்தைய தூங்க வச்சிருமா. 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தூங்கிட்டான். இனிமே அவனுக்கு தூக்கம் வராதே. பரவாயில்ல, நான் குட்டி பையனோட விளையாடுறேன். வேண்டாமா, நீ காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, நீ சீக்கிரமா போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் குட்டி பையா. இத பாரு சாந்தி, நீ அவனை என்கிட்ட கொடு. அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாங்க்கா. மாமா இந்நேரத்துக்கு மாத்திரையை போட்டு படுத்திருப்பாருல்ல. தூங்குற நேரத்துல எதுக்குக்கா? நக்ஷ தூக்கிட்டு போனீங்கன்னா அவர் எழுந்துருவாரு, அப்புறம் கஷ்டப்படுவாரு இல்லக்கா. அண்ணே நான் சொல்றதை கேளுங்க, நீங்களும் போய் படுத்து தூங்குங்க. மணி என்னன்னு பாத்தீங்களா? 11 ஆயிடுச்சு. இல்ல ராஜசேகரா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் சாந்தி கூட இருக்கேன்ல, நீங்க போய் தூங்குங்க. அப்படி சொல்றியா? சரி, ஏதாவது தேவைன்னா என்ன வந்து எழுப்பணும். பெரிய பாட்டி சொன்னது புரிஞ்சுதா? சரி. என்ன செல்லக்குட்டி, இங்க பாரு. உங்களுக்கு தூக்கம் வருதுல்ல? இல்ல வரல. எத்தனை தடவை கொட்டாவி விட்டுட்டீங்க? உங்களை பார்த்து பார்த்து எனக்கு கொட்டாவி வருதுங்க. நீங்க படுத்து தூங்குங்க, நான் நக்ஷ கார்த்திக் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, உன் இஷ்டம், எப்படியா பண்ண. உடனே சரின்னுட்டாரு. ஆமா, ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. நீங்க தூங்குங்க, நக்ஷ நான் தனியாளாவே சமாளிச்சுக்கிறேன். ஐயோ அப்படி இல்ல, நீ இங்கே இரு சாந்தி. நான் அப்பப்போ இவனை தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன். வாடா குட்டி. இதோ இங்க பாரு, இதோ பிங்க் எலிஃபண்ட், இது டைகர், அப்புறம் இது கார்த்திக், என்ன இது? அர்ச்சனா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட இத பத்தி எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்ன எப்பவும் உறுத்திக்கிட்டே இருக்கு. அர்ச்சனா, நான் நம்ம கல்யாணத்தோட முதல் ராத்திரிய தேவையில்லாம வீணடிச்சிட்டேன். அந்த ராத்திரிக்காக உன் மனசுல எவ்வளவு கற்பனைகள் இருந்திருக்கும். ஆனா நான் ப்ளீஸ் கார்த்திக். இல்ல அர்ச்சனா, எனக்கு தெரியும் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சரி அந்த நாளை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. ஆனா ஒண்ணு, முயற்சி நிச்சயமா பண்ணிக்கிட்டே இருப்பேன். உட்கார். ஒரு நிமிஷம். என்ன? கார்த்திக், என்ன இது? இதே இடத்துல நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும், அசையக்கூடாது. நான் இப்போ வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க? என்ட்ரி கொடுக்குதான். அது என்னன்னா, நான் புது மாப்பிள்ள மாதிரி வெளியில இருந்து உள்ள வர போறேன்.
விஜய். காவேரி, என்ன விஷயம்? சாந்தி இன்னும் காணோம்? அது சாந்தி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. உங்க செல்ல பேர இருக்கான்ல, ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்தான். கேட்டியா ராஜசேகரா? ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருந்தது இவன். அப்ப தூங்க வேண்டியது இவன் தானே? இவன் இங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான், ஆனா சாந்தி தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ இப்ப தூங்கலைன்னா அவளுக்கு தலைவலி வந்துருங்க. ராத்திரியில கண்ணு முழிச்சு குழந்தைய பாத்துக்கிற பழக்கம் எங்க 2 பேருக்கும் எங்கெங்க இருந்தது? டேய் பட்டுக்குட்டி, ரொம்ப வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அதனாலதான் உன்னை எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. நீ யார வேணாலும் எவ்வளவு வேணாலும் குறை சொல்லிக்க, ஆனா என் தங்கத்தை யாரும் எதுக்காகவும் குறை சொல்லக்கூடாது. இவனை மட்டும் யாரும் குறையே சொல்லக்கூடாது. வணக்கம் மாமா. நல்லா இருக்கும். வணக்கம்க்கா. அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னால காலையில எழுந்திருக்கவே முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும் சாந்தி. சீக்கிரம் பூஜை ஆரம்பி, நாங்களா காத்துக்கிட்டு இருக்கோம்ல. சரிங்க. பூஜை தட்டை இன்னும் எடுத்துட்டு வரலையா? அர்ச்சனா? அர்ச்சனாவா? ஞாபகமே இல்லக்கா. அர்ச்சனா வீட்ல இல்லல்ல. இதோ நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நேரமாச்சு. நான் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல காலையில டிஃபனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சப்பாத்தி பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சட்னியும் ரைத்தாவும் பண்ணிடுங்க. அட, இதைத்தானமா நேத்து காலையிலயும் டிஃபனுக்கு பண்ணோம். அப்படின்னா கொஞ்ச நாளா என்ன பண்ணலையோ நீங்க அதையே பண்ணிடுங்க. சின்னம்மா, பூச்சாண்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்கெல்லாம் வைக்கணும்னு கேக்குறாங்க. அது எப்படிமா நாம சொல்ல முடியும்? போறதுக்கு முன்னாலதான் அர்ச்சனா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காளே. எந்த பூங்கொத்தை எங்க வைக்கணும்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. ஒண்ணு பண்ணு, அவங்கிட்ட அர்ச்சனா ஊர்ல இருந்து வந்தப்புறமா வர சொல்லு. ஏன்னா எங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. வேண்டாம் வேண்டாம், அவன் வந்துட்டான், வச்சுட்டு போட்டுங்க. கிரிஜா, நீ ஒண்ணு பண்ணு, அவனையே பார்த்து சரியா வச்சுட்டு போ சொல்லு. நிறைய ஜாடி காலியா இருக்கு, எல்லாத்துலயும் பூ வைக்க சொல்லு. சரிங்க சின்னம்மா. போய் சொல்லு. அடுத்த தடவை கார்த்திக் அர்ச்சனாவை வெளியே கூட்டிட்டு போகணும்னு பேசினான்னா அவன் காதை புடிச்சு திருக்கி தலையிலே 2 கொட்டு கொட்டுவேன். அவங்கிட்ட பாத்துக்க, அர்ச்சனா வீட்டுல இல்லனா வீட்டோட நிலைமை இதான்றத சொல்லுவேன். டீ குடிக்க வேண்டிய நேரத்துல பூஜை நடக்குது, டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரத்துல தான் டீயே கிடைக்குது. அப்புறம் டிஃபன் என்ன பண்றதுன்னு யோசிக்கவே இல்லை. அது மாமா, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். நீங்க கார்த்திக் காதை பிடிச்சு திருக்குங்க, நான் அர்ச்சனாவை திருகுறேன். 2 பேருமா சேர்ந்து நம்ம பழக்கத்தை எல்லாம் மாத்தி விட்டுட்டாங்க. அர்ச்சனா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறா. அதான் நிலைமை மாறி போயிடுச்சு. வேலை செய்யறதெல்லாம் விடுங்க, வேலையை பத்தி யோசிக்க கூட விட மாட்டா. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுல மட்டும்தான் மருமக வேலை செய்யலன்னு யாரும் திட்டல. வேலை செய்யறாளேன்னு, அதுவும் நல்லா செய்யறாளேன்னு தான் மாமியார் திட்ட. குட் மார்னிங் அர்ச்சனா, எழுந்துரு. கார்த்திக் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். இவ்வளவு நேரம் உனக்கு என்ன தூக்கம்? ப்ளீஸ் எழுந்துரு அர்ச்சனா. இங்க பாரு, வெளியில கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க வெளியில கிளைமேட் நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு. தூங்க விடுங்க கார்த்திக். கார்த்திக், எங்க இருக்கீங்க? என்னையா அங்க எங்கன்னு தேடிட்டு இருக்க? நான் தான் அங்க இருக்கேன்ல, உன் இதயத்துல. இவ்ளோ காலையில உங்களுக்கு என்ன ஆச்சு கார்த்திக்? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. என்ன பார்க்கணும்னு உனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ உன் கண்ணை மூடிக்கிட்டு உன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன பாரு. உங்க குரல் மட்டும் எங்க இருந்து வருது? தினமும் நீ எழுந்திருச்சு எனக்காக டிஃபன் பண்ணி கொடுப்ப, டீ போட்டு கொடுப்ப. அதான் இன்னைக்கு வித்தியாசமா என் அழகான மனைவிக்கு நான் உதவி பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசை வரும்போது மனசுக்குள்ளேயே உன் இதயத்துல இருக்கிற என்கிட்ட பேசு. நான் எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை புரிஞ்சுப்பேன். கார்த்திக் ப்ளீஸ், இப்படி பேசி பேசி என்ன மயக்காதீங்க. முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். சீக்கிரம் எழுந்திருச்சு டெரஸ்க்கு வா. சுட சுட டீ உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில போகணும். கார்த்திக், அட காலையிலேயே என்ன விளையாட்டு இது? போங்க கார்த்திக். ஒண்ணு இல்ல அர்ச்சனா, உனக்கு முன்னாடியே நான் எழுந்திருச்சிட்டேன். அதனால இந்த காலை பொழுது உனக்கு ஞாபகார்த்தமாக்கலான்னு இருந்தேன். இனிமே உனக்கு என்கிட்ட பேச முடியாத நிலைமை வந்தா என் குரலை மட்டும் கேட்கலாம். உட்கார். நான் உங்களுக்கு டீ கொடுக்கறேன். இந்தாங்க. தேங்க்யூ. அர்ச்சனா, உன் கையால போடுற டீல கூட ஒரு வசியம் இருக்கு. என்ன விஷயம் கார்த்திக்? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசினது இல்லையே. இதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது இல்ல. இந்த மாதிரி தனியா உட்கார்ந்து எப்போ உன் கூட டீ குடிச்சிருக்கேன்?
எப்பவுமே நம்ம வீட்ல ஓடிக்கிட்டே இருப்போம்ல. ம். என்ன விஷயம் கார்த்திக்? இன்னைக்கு சக்கரை அதிகமா போட்டுக்கலையா? எனக்கு தெரியும். நான் எப்பவுமே என் கையால போடுற டீல நீங்க எப்பவுமே ஒரு ஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்குவீங்க. இந்தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்.